ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேட் பிளான் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரோ நம்ம ஓகே. ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி போயிடணும் ப்ரோ. ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து தான் நம்ம ட்ரேட் பிளானே வரணும். சரிங்களா? ம். ம். ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி எடுத்துக்குவோம். நம்ம இன்னைக்கு கோல்டு பார்க்கலாம். ஓகே இப்போ ப்ரோ. ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லாஸ்ட் வீக்கும் ஃபர்ஸ்ட் வீக்கும் கலந்த மாதிரி இருக்கிற வீக் இது. சரிங்களா? ஓகே. ஆனால் ம். மெயின் என்னன்னா மாதம் ஒன்று முதல் வெள்ளிக்கிழமை என்எஃப்பி. ஆமா ப்ரோ. அதுதான் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸே. சரிங்களா? அது ஓகே. வாலடைல் இருக்கு இல்லைன்றதுலாம் ரெண்டாவது விஷயம். நமக்கு அந்த நியூஸ் ஓகே. இருக்கா அது மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். இந்த வாரம் அந்த நியூஸ் ம். இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட டிஸ்கார்ட்ல வந்து போட்டுருக்கோம்ல அதை பார்க்கலாம். ஏன்னா அதுதான் வந்து டேட்டா இல்லாமல் இருக்கும். இந்த பார்ப்போம். ஆனால் இதில் டேட்டா தான் போட்டேன். சரி ப்ரோ, மண்டே நியூஸே இல்லை ப்ரோ, தெரியுதுங்களா? ஆமா ப்ரோ. டியூஸ்டே பாருங்க, நம்ம இங்கே பார்க்க வேண்டியது யூஎஸ் நியூஸ் மட்டும் தான். ஏன்னா கோல்டு பேருக்கு யூஎஸ் நியூஸ் மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஆமா ப்ரோ. டியூஸ்டே பாருங்க 7:30 PM உங்களுக்கு வந்து 10 AM நியூயார்க்ல. இது இந்தியன் டைம், இது உங்களுக்கு 10 AM. ஓகே. ஓகே. ஜாப் ஓப்பனிங்ஸ் நியூஸ் இருக்கு. நார்மலாக அது ப்ரீவியஸோட ஃபோர்காஸ்ட் வந்து ஒன்று தானே அதிகமாக இருக்கு. 7.48 7.49 தானே இருக்கு. ஆமா ப்ரோ. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது ப்ரோ. ஓகே. எப்பவுமே நம்ம பயப்படுறது எதுக்கு தெரியுமா? ஒன்று ஹியூஜ் டேட்டா டிஃப்ரென்ஸாக இருக்கும், இல்லைனா ஓகே. ரொம்ப 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 மினிமல் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலே தலைவலி ப்ரோ. மார்க்கெட்ஸ் வந்து ஓகே. சரியா எப்படி ஆக்ட் பண்ண போகுதுன்றதுனால சரியா கணிக்க முடியாது. இருந்தா ஒரு ஓகே. ஆவரேஜ் டேட்டா டிஃபரன்ஸா தான் இருக்கணும். ரொம்ப பெரிய டேட்டாவும் இருக்கக்கூடாது, ஒண்ணுமே இல்லாம ம். 3-2 பாயிண்ட் அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. ஓகே, நான் என்ன டபுள் சைடா ஓகே. போயிடுவானுங்க, எப்படி வேணாலும் போவானுங்க. ஓகே. இங்க உங்க 7.48 வந்து 7.49 இருக்கு, ஒண்ணுதான் அதிகமா ம். இருக்கு. ஆனா அவன் பாருங்களேன், ஏறாம ஃபுல்லா குறைஞ்சிட்டான். புரியுது. ஃபுல்லாவே குறைச்சிட்டானுங்க. இப்ப எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அது ம். வந்து நியூஸ் வந்த பிறகுதான் தெரிய போகுது. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஓகே. செல் ஆயிருக்குது. சரிங்களா? ம். அடுத்தது அட்வான்ஸ் ஜிடிபி ப்ரோ. குவார்டர் ப்ரோ. ஏன் குவார்டர் வந்திருக்குன்னா, ஒரு குவார்டர் முடிஞ்சது இல்லை, 3 மாசம் முடிஞ்சது இல்லை. அதனால ஆமா ப்ரோ. டேட்டா இப்போதான் வரும் நம்மளுக்கு. அதாவது ஏப்ரல்லே வந்து ரிலீஸ் ஆயிடாது, கொஞ்சம் லேட்டாக தான் ஓகே. வரும். ரொம்ப மோசமா ஓகே. பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. 2.4 ப்ரீவியஸ், ஃபோர்காஸ்ட் வந்து ஓகே. 0.2. இதுவே ரொம்ப லோ தான், தெரியுதுங்களா? டூ ஆமா ப்ரோ. பாயிண்ட் ஃபோர் 0.2ன்றது ரொம்ப கம்மி. அது இன்னும் போயிருக்கு மைனஸ்க்கு. ஏன்னா டேரிஃப்ல. ஆமா அதனால ப்ரோ. வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இம்போர்ட் அதிகமாயிடுச்சு எக்ஸ்போர்ட்டை காட்டிலும். ம். ம். அதாவது நார்மலா பண்ற இம்போர்ட்டை காட்டிலும் அதிகமா பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏப்ரல் மாசம் டேரிஃப் ஸ்டார்ட் ஆகும் போது அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இம்போர்ட் பண்ணி வச்சா தானே செட் ஆகும். ஆமா. அதனால அப்படி டேட்டா ரொம்ப மாறிடுச்சு. ஸோ அதுவும் செல்லு தான். இந்த ம். ஏடிபி நான் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் பாருங்க, இவர் வந்து பிரைவேட் செக்டரோட வாய்ப்பை பத்தி சொல்றது. பிரைவேட் செக்டரோட ம். வேலை வாய்ப்பு. சரிங்களா? அதுவும் ஓகே. பாருங்க 147 ப்ரீவியஸ், ஆனா ஃபோர்காஸ்ட் 114 தான். ஃபோர்காஸ்ட் ரொம்ப மோசம், ம். 162K. எல்லாமே செல்ல தான் இருக்கு, தெரியுதுங்களா? ம். இதுவும் புரியுது ப்ரோ. அப்படிதான். 0.5 0.1 கம்மி. அது இன்னும் 0.0 வந்துருக்கு, ரொம்ப கம்மி. சேம் ம். அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் ஏறி இருக்கு பாருங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ்ன்றது ஏறவே கூடாது, இறங்கணும். டூ ம். டுவெண்ட்டி டூ ம். கேலேருந்து 224 ஏறி இருக்கு. அப்படியே புரியுது. ஐஎஸ்ஆர் மேனுஃபேக்சரிங் பாருங்களேன். இந்த மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ்லாம் வந்து 50 அபோவ் இருக்கணும் நம்பர். இது 49 தான் இருக்கு. அது ஃபோர்காஸ்ட் இன்னும் 48 இருக்கு, இன்னும் கம்மியாகுது. ஓகேங்களா? அடுத்தது இந்த ஃப்ரைடே 6 மணிக்கு நியூஸ். அதாவது 6 மணினா உங்களுக்கு 8:30 மணி வரும் உங்களோட நியூஸ் பாருங்க. ம். இந்த நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் என்எஃபின்னு சொல்லுவோம். ஓகே. 228 இருந்து 133ன்றது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் ப்ரோ. டேட்டா ஓகே. 90K டிஃபரன்ஸ். அதாவது 2,228,000 பேர் வேலையில இருந்த இடத்துல இப்போ ம். 1,33,000 பேர் தான் இருக்காங்க. 90,000 பேர் போயிடுச்சு. ஓகேங்களா? அதுதான் அங்க ம். போட்டிருக்கான். அது வந்து மார்ச் மாசத்தோட டேட்டா, இது ஏப்ரல் மாசத்தோட டேட்டா நம்மளுக்கு மேல வரும். ஸோ ரொம்ப புரியுது ப்ரோ. மோசம். மொத்தத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமை வரோட நியூஸ் மட்டும் தான் வாலடைல். மிச்ச நியூஸ்லாம் வந்து டேட்டா செல்ல இருந்தாலும் அப்படியே ஓவராலா மார்க்கெட் ரியாக்ட்லாம் பண்ணாது. ஓகே, உங்களுக்கு ரியாக்ட் ஓகே. பண்ணக்கூடிய நியூஸஸ் மூணு தான். ஒன்னு என்எஃப்பி, இன்னொன்னு சிபிஐ, ம். அடுத்தது எஃப்ஓஎம்சி. எஃப்ஓஎம்சினா ம். மதியானம் வரும் பாருங்க, 2 மணிக்கு அமெரிக்கால. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆமா ரேட்டை ப்ரோ. பத்தி பேசுவாங்கல்ல, அந்த நியூஸ். ம். ஸோ இதெல்லாம் தான் ம். வேல்யூபிள் நியூஸஸ். இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா என்எஃப்பி வீக்குன்னு சொல்றோம். ஏன்னா முதல் வெள்ளிக்கிழமை மாசம் பிறந்தோடனே அந்த எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வருது. எப்பவுமே ம். என்எஃப்பி வீக்னா உங்களுக்கு மண்டே டியூஸ்டே வெனஸ்டேஸ் நல்லா இருக்கும் ப்ரோ. ம். ஃபர்ஸ்ட் ம். 3 days ஆஃப் த வீக் வந்து சூப்பரா இருக்கும் ட்ரேடிங், மண்டே டியூஸ்டே வெனஸ்டே. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஓவராலா இவன் செல்ல தான் இருக்கான். நம்ம கோல்டு என்ன ஆயிட்டு இருக்குன்றத போய் டெக்னிக்கலா பார்த்து அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகேங்களா? ஓகே. அவனுக்கு மண்டே நியூஸ் கிடையாது.
டியூஸ்டே அது ஒரு 10 மணி தான் நியூஸ். அந்த நியூஸ் நம்ம கண்டு கூட தேவையில்லைன்னா அது பெருசாக எதுவும் இம்பாக்ட் பண்ணாது. ஓகே, இப்போ நம்ம ட்ரேட் பிளான் செக்லிஸ்ட்ல எடுக்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு இது பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதை பார்க்கணும் நீங்கள். மார்க்கெட்டை ஒரு டபிள்யூ, அதாவது வீக்லி டைம் ஃப்ரேமும் டெய்லி டைம் ஃப்ரேம்லேயும் வச்சு ஐஆர்எல் இஆர்எல் இருந்தால் மார்க் பண்ணிடுங்க. ஐஆர்எல்னா எஃப்இஜி, ஓகேங்களா? மார்க் பண்ணிடுங்க. அது எஃப்இஜின்னு ஒன்று மார்க் பண்ணால் அதுக்கு டார்கெட் ஒன்று வச்சு தானே ஆகணும், இஆர்எல். ஓகே. அப்படி மார்க் பண்ண பிறகு மார்க்கெட் அங்க எஃப்இஜில கரெக்டா இப்போ நிக்குதா இல்ல அங்க இருந்து கிளம்பிடுச்சா, அதாவது எக்ஸாக்டா ஐஆர்எல் இருக்கா இல்ல ஐஆர்எல் இருந்து இஆர்எல் டிராவல் பண்ணிருக்கா, இதை பார்க்கணும் நீங்க. இல்ல இஆர்எல் இருந்து ஐஆர்எல் நோக்கி வந்துட்டு இருக்கா, இந்த போது வருதுன்னா உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் ஆகும்னு அர்த்தம். உங்களுக்கு கன்சல்டேஷன் இருக்காது அந்த வீக்ல, நல்லா நீங்க ட்ரேட் பண்ணலாம். எக்ஸாக்டா இப்பதான் வந்து அந்த ஐஆர்எல் நிக்குது, இஆர்எல் நிக்குது, உங்களுக்கு கன்சல்டேஷன் வந்து 2-3 நாள் ஆயிட்ட பிறகு எக்ஸ்பான்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அதனால உங்களை பார்க்க சொல்றது, சரிங்களா? உங்களுக்கு வீக்லியில வந்து மேக்ஸிமம் இருக்காது, டெய்லியில தான் இருக்கும். ஒண்ணு மார்க்கெட் எக்ஸாக்டா ஐஆர்எல் இல்ல இஆர்எல் நின்றுட்டு இருந்தா கன்சல்டேஷன் நடக்கும். இல்ல அது வந்து கிளம்பிடுச்சுன்னா உங்களுக்கு கன்சல்டேஷன் இருக்காது, எக்ஸ்பான்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்ப்பீங்க. 4 ஹவர் 1 ஹவர். எதுக்கு 4 ஹவர் 1 ஹவர் 2 கொடுத்து வச்சிருக்கேன்னா, எய்தர் சம்டைம்ஸ் வந்து ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு நல்லா கிடைச்சிடும், கிளியரா இருக்கும் வியூ. இல்லைன்னா ஏன்னா ஒன்னுத்துல தான் கிளியர் வியூ கிடைக்கும், அந்த ஒண்ணு மட்டும் உங்களுக்கு கிடைச்சா கூட போதும், நீட்டா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதனால ரெண்டுமே பார்க்க சொல்றது, 4 ஹவர் 1 ஹவர். அடுத்தது டிபி மட்டும் வந்து டேல 4 ஹவர்ல வைங்க. இந்த 4th பாயிண்ட் தான் 3 வந்துருக்கணும், அதனால நான் டைரக்டா 4th போயிட்டேன். 3rd பாயிண்ட் வந்து 4th வந்திருக்கணும். ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்ல என்ன இருக்கு, ஹையர் ஹையர்லோ லோவர் லோவர்லோ, அதை பார்த்த உடனே நீங்க டிபி எங்க போவோம், மார்க்கெட் வந்து ஒரு ஹைனா ஈக்குவலைஸ் இருக்குது போதான்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதான் உங்களோட டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷனே என்னன்னு தெரியாம நீங்க எந்த பீரியட் போய் சூஸ் பண்ணுவீங்க, ஏன்னா அதான் மெயின். ஓகேங்களா? அடுத்தது பிடிஆர். அந்த பிடிஆர்ன்றது உங்க விருப்பம் தான் ப்ரோ. உங்களுக்கு எது ரொம்ப ஃபேமஸா வருதோ அதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணா போதும். அங்க மார்க்கெட் வராம போயிடுச்சுன்னா கூட வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நமக்கு எது வருதோ அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆக முடியும், அதுக்கப்புறம் தான் மிச்சத்தை பார்க்க முடியும். இது வரைக்கும் லோ டைப் ஃப்ரேம்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு 15 மினிட்ஸ் 5 மினிட்ல எம்எஸ்எஸ் பார்க்கணும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா அங்க ஏஎம்டி டிடியோட சேர்த்து வச்சு பார்த்தா ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஏஎம்டின்றது வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 2 இருக்கு. இல்ல ஒன்னு அக்யூமுலேஷன் ஏஷியன் நடந்ததுன்னா லண்டன் ட்ரேட் பண்றவங்களுக்கு ஏஎம்டி கிடைக்கும். இல்லைன்னா சம்டைம்ஸ் அதான் எக்ஸ்ஏஎம்டி நடக்குது. கோல்டுனால எக்ஸ்ஏஎம்டி தானே. எக்ஸ்ஏஎம்டினா ஏஷியன் எக்ஸ்பான்ஷன் ஆயிடுறாங்க கோல்டுல, நீங்களே பார்த்துருப்பீங்க. எப்ப பாரு ஏஷியன் டைம்ல வந்து நல்லா எக்ஸ்பான்ஷன் ஆகிட்டு போயிடுறாங்க, லண்டன் சைலண்ட் ஆயிடுது. அதனால தான் உங்களுக்கு நான் ஏஎம்டி யூஸ் பண்ண சொல்றேன் ஈஸியான என்ட்ரிக்காக. நெக்ஸ்ட் கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேடே பண்ண வேணா, ஃபர்ஸ்ட் ப்ரோ ட்ரெண்டை வந்து ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே ஓவராலா மார்க்கெட் என்ன சைட்ல இருக்கு அந்த ட்ரெண்டை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்மளால ஏதாவது கொஞ்சம் மேக் பண்ண முடிஞ்சாதான் கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரை பண்ணணும். அப்படி கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரை பண்ணுவேன் சொல்றீங்கன்னா டே டைம் ஃப்ரேம் 4 ஹவர் டைம் ஃப்ரேம் தான் ட்ரை பண்ணணும், வேற எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே. 1 ஹவர் 15 மினிட் ஏன்னா கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்காதீங்க, வேஸ்ட். உங்களுக்கு ரேஞ்ச் ஒன்றும் பெரிய கவர் ஆகாது. 4 ஹவர் டேல தான் உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் பெருசா இருக்கும், அதான் நான் ரேஞ்சுன்னு சொன்னேன். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்குது, நீங்க வந்து ஒரு ரீசனபிளான என்ட்ரியை பிடிக்கலாம், மிச்சத்தில் முடியாது. லாஸ்ட் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோ, ஃபண்டமெண்டலும் டெக்னிக்கலும் அலைன்மெண்ட் ஆகணும். சரிங்களா? ஓகே. வரைக்கும் போயிட்டு இருக்கான். ஓகே, கரெக்டாக இருக்கு. சரி வாங்க கோல்டு உள்ள போயிடுவோம். வீக்லி டைம் ஃப்ரேம் எடுங்க. அப்படியே பையில தான் இருப்பான். இந்த பாருங்க, இப்படிதான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு வீக். ஏப்ரல் 21ஆம் தேதியிலேருந்து ஒரு 5ஆம் தேதி 25 26 வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு வாரம் 3ஆவது வாரம் ஃபுல்லாக இப்படிதான் இருக்கு. ஒரு மாதிரி எல்லாம் முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அப்போ அப்படி வரானா நம்மளை பொறுத்தவரை என்ன பண்ணுவோம், கோல்டு ஒரு 5000 எடுத்து 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 போவோம். கரெக்டுங்களா? இங்க இருக்க ஐஆர்எலுக்கு அவன் பண்ணானுங்க. அகைன் இங்க வந்து பாருங்க, இந்த ஐஆர்எலுக்கு இது இஆர்எல், இந்த ஐஆர்எல் அந்த ஐ எடுத்தானுங்க. எடுத்துட்டு திருப்பி வீக்லி எஃப்இஜி வச்சாங்க. வீக்லி எஃப்இஜி ரொம்ப பெரிய விஷயம். அப்போ திருப்பி ஐஆர்எல் வந்தான், திருப்பி நல்லா எக்ஸ்பென்ஷன் ஆனா அகைன் இங்க வந்தானுங்க. நல்ல புஷ் இந்த வாட்டி. இது வந்து ஓவர் த பைஸ். இது
ரொம்ப பெரிய பை. ம். அது போச்சு நல்லா. 17% நான் பார்த்தது இல்லை ப்ரோ. ஓ! இது ரொம்ப நான் எப்பவுமே கோல்டு வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா 17% போய் நான் பார்த்ததே கிடையாது. ஓ! இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே பார்க்கறது. தென் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதான் ப்ரோ. அவ்வளோதான் வீக்லினா இவ்வளோதான். ஒரு 5000 இருக்கு, அங்க வந்தா நல்லா இருக்கும் ட்ரேடு. இல்லையா ஓகே. நம்ம 4 ஹவர் பார்த்தா ட்ரை பண்ண முடியும். அப்படியே டேட்டா ஃப்ரேம் போயிடுங்க. 1 டே ஜஸ்ட் சிம்பிளா ரிமூவ் போடுங்களேன், உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அவ்வளவுதான். இதான் 0.5. நம்ம ஃபர்ஸ்ட் ம். நம்ம என்ன ப்ரோ பண்ணலாம், 0.5 வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்ல. இங்க வரட்டும், நான் இங்க ம். வரது வேணாம்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 0.5 வரணும். இங்கேயாவது இங்க வரணும். இந்த 2 ஏரியா சரிங்களா. ம். இங்க உங்களுக்கு பாருங்க, இந்த கேண்டிலுக்கும் பாடி டச் ஆகல, தெரியுதுங்களா? ம். ஆமா ப்ரோ. அந்த மாதிரி இந்த பேர் வால்யூம் இம்பேலன்ஸ். ஓகே. இப்படி யூஸ் பண்ணலாம். அதை ஒரு ஃபேராலுக்கு அப்பா. இது வந்து ஓ! நம்ம ப்ராக்டிஸ்ல ஓகே. இருக்கு. எப்பவுமே எல்லா கேண்டிலும் நோட் பண்ணுங்க, பாடி டச் ஆயிரும், தெரியுதுங்களா? ம். ம். எங்க பாடியோ டச் ஆகாம இருந்து நம்ம ட்ரெண்டுக்கு அது ஒத்து வருதோ அப்போ மட்டும் அது நீங்க ஒரு எஃபிஜியா மார்க் பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த பாடி டு இந்த ஓகே. பாடி கனெக்ட் பண்ணலாம். பாடி டு பாடி தான் கனெக்ட் பண்ணணும். அதனால விக்கு டு விக்கு கனெக்ட் பண்றாங்க எஃபிஜி போல. ஓகே. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல அது எனக்கு புரியல ப்ரோ, சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க ஜஸ்ட் இங்க இருக்கிறத பாருங்க, தெரியுதுங்களா? இன்வெர்ஷன் ஃபேராடி ஆப்பு. ம். ஆமா. அவ்வளவுதான். அதையாவது நம்ம யூஸ் பண்ணலாம்ல. அது மட்டும் இல்லாம மார்க்கெட் வந்து இந்த ஒரு ஹைக்கும் இந்த லோக்கும் மாட்டிக்கிட்டு இருக்கு, ம். ஆமா. ரைட்டுங்களா? ம். அதை வந்து நோட் பண்ணா நம்மளுக்கு என்ன புரியும், கன்சாலிடேஷன்ல மாட்டிக்கிட்டு புரியும் தெளிவா. புரியுது. ஓகே. நம்ம செல் சைடு மார்க்கெட் எதிர்பார்க்கறோம்னா பை சைடுல ஒரு மேனிபுலேஷன் வச்சுட்டு தான் நம்மளுக்கு கீழே வரணும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன். ம். ஓகேங்களா? ஆமா ப்ரோ. அப்படியே ஃபாலோ இருப்பாங்க. இதான் எவ்வளவுதான் டே முடிஞ்சது. இது வீக்லி 5000க்காக நின்றுருக்கானுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க வந்தீங்கன்னா நம்மளோட டார்கெட்ஸ் இதை நீங்க தாராளமா வச்சிடலாம். இதை நீங்க வெயிட் பண்ணிட்டு ஈக்குவலா இருக்கானுங்க பாத்தீங்களா, ம். ஆமா. கரெக்டா இவங்க எடுத்துட்டு வந்து வைக்கலாம். எனக்கு எதனா கும்பலா இருக்கானுங்க பாடி எல்லாமே 1 2 3ன்னு. ஸோ ம். ஆமா. அந்த லோ வந்து நம்ம டிபி ஈஸியா வச்சிடலாம் ப்ரோ. ஓகே. சரி, இப்போ என்ன திரும்ப நோட் பண்ணோம், இது வந்து டெய்லி 5000. அங்க ம். மார்க்கெட் ரியாக்ட் ஆயிடுச்சு, சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் நடக்குது, அதான் நமக்கு முக்கியம். இது ஃப்ரைடே. ஓகே. ஃப்ரைடேல இருந்து இது முடியுது, ஃப்ரைடே முடிஞ்சிச்சு. புரியுது ப்ரோ. நல்லா நோட் பண்ணி பாருங்க, இந்த ஒரு ஹைக்கும் இந்த ஒரு லோக்கும் ஹிப் போடும்போது இந்த ஒரு ஃபேராலி கேப் வந்து பிரீமியம் தானே. ஆமா. அப்படி அதை எடுக்கலாமே, புரியுதுங்களா? அந்த புரியுது. ஃபேராலி கேப் தாராளமா இருக்கலாம். எப்ப ரீச் ஆகுதுன்னு பாருங்க. மண்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே ரீச் ஆயிடுச்சு. நான் நியூயார்க்ல இருக்கிறேன். மண்டே மார்க்கெட் வந்து சண்டேவா, ஆமா உங்களுக்கு சண்டே, அப்பவே போய் ம். ரீச் ஆயிடுச்சு. நமக்கு கில் ஜோன்ல ரீச் ஆனாதான் என்ட்ரி, இல்ல கிடையாது. ம். கிளியருங்களா? ஆமா. அப்புறம் கில் ஜோன்ல வந்து ஈவினிங் தான் போய் ரீச் ஆகிறான். நம்ம பார்ப்போம் அவன் ம். என்ன பண்றானுன்னு சொல்லிட்டு என்ட்ரி. அப்படியே 1 ஹவர் வாங்க. 1 ஹவர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா ஒரு டிடிஓ மார்க் பண்ணி விட்டுறலாம். மண்டே நைட்டு 12 மணிக்கு ஆண்டி இந்த ஒரு காம்பாரு. ம். நம்ம இப்போ டிடிஓக்கு மேலே தானே ப்ரோ என்ட்ரி இருக்கு ஆல்ரெடி. ஆமா. இதான் டிடிஓ. நம்மளே ஆல்ரெடி வந்து டிடிஓக்கு மேலே தான் என்ட்ரி வச்சிருக்கோம். அப்போ கரெக்டான வேலை தானே போயிட்டு இருக்கோம். ஆ. பிளஸ் இங்க பாருங்க அப்படியே மாத்திக்கோங்க, 1 ஹவர் எஃபிசியா தெரியுதுங்களா? வேற கேப் புரியுது ப்ரோ. பக்காவா இருக்கா உங்களுக்கு, புரியுதுங்களா? ஒரு டேல இருந்து வீக்லில இருந்து நரேட் பண்ணி எடுத்துட்டு வரது. புரியுது. புரியுது ப்ரோ. அங்கங்க என்ன இருக்கோ அதை வந்து கரெக்டா நோட் பண்ணா போதும். வேற எதையும் நம்ம ரொம்பலாம் போட்டு யோசிச்சுக்க வேணாம். இங்க ரீச் ஆகுறது கில் ஜோன் ப்ரோ, நல்லா புரிஞ்சுக்கோ. ம். கில் ஆமா. ஜோன்ல ரீச் ஆகணும். இது வந்து கில் ஜோன்ல ரீச் ஆகல, அது ம். செட் ஆகாது நமக்கு. ஓகேங்களா? நிறைய பேர் இந்த ஃபீச்சரை கண்டினியூ பண்ணலாமேன்னு கேட்பாங்க. சிம்பிள், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. மணி நான் ஆகுது, 12 ஆகுது, ம். புரியுதுங்களா? ம். 2 மணிக்கு இங்க இருக்கு, 3 மணிக்கு இங்க இருக்கு, செட் ஆகாது. ஏன்னா அது டிஸ்கவுண்ட்.
பிரீமியம் இங்க இருக்கு. ஓகேங்களா? அகைன் புரியுது. போதா, வெயிட் பண்ணுங்க. ஒண்ணு கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேட் பண்ண போறோம்னு முடிவு எடுத்துட்டா இங்க இருந்து மார்க்கெட் மேல போக போகுது இல்ல, அதை பிடிக்கலாம். ஓகே. ரிஸ்கி ப்ரோ, 100% ரிஸ்கி. நம்ம வந்து பாக்குறோம் கன்ஃபார்மா அங்க போகும்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. ஏன்னா ஒரு ம். பீரியட் எடுத்துட்டு தானே வரணும், அப்படி அப்படியே வர போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ ட்ரை ம். பண்ணலாம், ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஒரு ரிஸ்கி நம்மளால அதை ஒத்துக்கிட்டு ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஏரியால 15 மினிட்ல எனக்கு பை கிடைக்குதா, இல்ல இங்க இருந்து எனக்கு செல் கிடைக்குதா, ட்ரை பண்றோம் ப்ரோ. வாட்ச் பண்ணுங்க. ம். 15 மினிட் போயாச்சு ப்ரோ. நம்ம பாக்குறது 28 நியூயார்க்கோட டைமிங் வந்து 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும். நம்ம ட்ரேட் பண்ண போறது 8:30 தான். ம். ம். இந்த பாருங்க ப்ரோ, ஏஷியன் மார்க்கெட் என்ன ப்ரோ, எக்ஸ்பான்ஷனா? அப்ப எக்ஸ்பென்ஷன். இந்த மாடல் பேர் எக்ஸ்ஏஎம்டி தானே. ஆமா. ஏஷியன் மார்க்கெட் இவ்வளவு எக்ஸ்பான்ஷன் ஆனா லண்டன் மார்க்கெட் கன்சல்டேட் தானே ஆகும். ஆமா. ஜஸ்ட் ஒரு டூல் எடுத்துட்டு வரைஞ்சு பாருங்க. 1% ஆனாலே காலி ப்ரோன்னு சொல்லியிருக்கேன், 1.5% போயிட்டான். புரியுது ப்ரோ. அவ்வளவுதான், ஸ்லோ ஆயிடும் மார்க்கெட். சரிங்களா? அரௌண்ட் நீங்க இப்போ 2 மணிக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் நியூயார்க் டைம்ல, 2ல இருந்து 5:30 வரைக்கும் பாருங்களேன், பொறுமையா பாருங்களேன். எதுவுமே இல்லை, சைலண்டா இருக்கு, அவ்வளவுதான். ஸோ நீங்க அவாய்ட் பண்ணிருக்கீங்கன்னா என்ட்ரியே எடுக்காம, ரைட்டுங்களா? ஆமா ப்ரோ. அவ்வளவுதான். அடுத்தது பை எடுக்க போறோம் ப்ரோ அப்படின்னு ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா, ம். இந்த லோக்கு இது ஐயர் லோ, அகைன் இது ஐயர் லோ, ஆமா. நல்லா ம். நல்லா தான் அமையுது. இங்க ஐயர் ஐ அமைஞ்சுதா? ம். ஆமா ப்ரோ. அமைஞ்சிருக்கு. ஓகே, நல்லது. அதுக்கப்புறம் அங்க ஒரு லோடு இருந்து ஐ வரைக்கும் ஃபிப் வந்து டிராப் பண்ணுங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் கிடைச்சது இல்ல. அதுக்கு ம். கீழே இருக்கக்கூடிய ஃபேரோடி கேப் இங்க இருக்கு பாருங்க, அது ஆல்ரெடி டேப்டு, அதெல்லாம் மார்க் பண்ணி வைக்க ம். போறோம். அவ்வளவுதான் ப்ரோ, அதுதான் ப்ரோ நம்ம என்ட்ரி. இப்போ இதுக்கு இடையில ஒரு சில பேர் டவுட் வரும், நம்ம ஏன் இந்த ஃபேரோடி கேப்பை சூஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ம். கோல்டை பொறுத்த வரைக்கும் டீப்பர் த டிஸ்கவுண்ட் டீப்பர் த பிரீமியம் வராது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே. ரெண்டாவது, ஓகே. நம்ம ரீசெக் பண்ணுவோமே 5 மினிட்ல, ஓகே. மார்க்கெட் இங்க வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இல்ல இங்க பிரேக்கர் எதனா தடுக்குதா, ஒரு ரீசெக் பண்ணுவோம். ம். பண்ணா நமக்கு அந்த 9:45 வந்து என்ட்ரி இருக்கா இல்லையான்றது கிளியரா தெரிஞ்சிடும். 5 மினிட் போலாம் ப்ரோ. கிளியர்லி சீன் ப்ரோ. என்ன நடந்திருக்குன்றத நான் உங்களுக்கு பொறுமையா டிரா பண்ற பாருங்க. இது 15 மினிட் எம்எஸ்எஸ். ஓகே, அது ரைட், ம். நான் வேணாம்னு சொல்ல. பட் வில் சி, இதை பாருங்களேன். ஹை டு லோ, தென் லோவர் ஐயா ப்ரோ, ம். லோவர் லோ, அகேன் லோ லோ இது ஹையர் ஐ. இந்த ஐ. ஐயும் தாண்டியாச்சு, இந்த ஐயும் தாண்டியாச்சு ப்ரோ. உள்ள புரியுது ப்ரோ. வந்து எக்ஸாக்டா அந்த பிரேக்ல நின்ட்டான். ம். ஆமா. எப்போ மணி பாருங்களேன், 7:20. 7:20 நம்ம சண்டை போட்டு போறது கிடையாது, 7:20 இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தேவையில்ல. ம். ஓகே. அவன் அகேன் நீங்க வரும்போதும் திருப்பி அங்கதான் ப்ரோ நிக்கிறான். நீங்க ம். ஆமா. எடுத்துதான் பிரேக். ஆகணும், உங்களுக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஓகே. ஏன்னா பிரேக்கர் அங்க அவைலபிளா இருந்தா எஃப்இஜி போகாதுன்றது நம்மளுடைய பேக் டெஸ்டிங். ம். ஓகே. ஸோ இப்போ ஓகே. இங்க நான் பிரேக்கர் எடுக்கிறேன் ப்ரோ, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்ன ப்ரோ பண்றது? எடுத்துதான் ஆகணும் அகைன் 15 மினிட் எஃப்இஜி அடியில திருப்பியும், வேற வழி ஓகே. கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தான் கிளியரா ட்ரெண்ட் புரியுது அங்கதான் போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே. புரியுதுங்களா? அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க எடுக்கிறீங்க ஒண்ணு இங்க எடுக்கணும் ப்ரோ, அப்படி இல்லைன்னா இங்க ஒரு ஐஓ சுவிட்ச் அங்கேயே எடுக்கணும் ப்ரோ. ம். ம். புரியுதுங்களா? ரெண்டு இடத்துல ஒரு புரியுது இடத்துல ப்ரோ. எடுக்கணும். உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன், டபுள் கன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த ஐஓரி எடுத்தாச்சு, 15 மினிட்டே உங்களுக்கு ம். எம்எஸ்எஸ் கொடுத்தாச்சு. அதுக்கு மேல நீங்க யோசிக்க வேண்டியதுக்கு வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? புரியுது ப்ரோ. ஸோ இதை அப்படியே நான் உங்களுக்கு மாற்றி வைக்கிறேன் பாருங்க. இது வரைக்கும் வரும் ப்ரோ ஷுவரா. அந்த ஒரே ஒரு கேண்டில முட்டை வச்சுலாம் நம்ம ஏமாற்ற முடியாது. நான் சும்மா முடிஞ்சு ம். போன ம். மார்க்கெட் நான் கரெக்டாக அங்கே வச்சேன் எஸ்எல்சின்னு சொல்லலாம். லைவ்ல ஒன்று நியாயமா இதானே வைப்போம், அதை ஆமா நம்ம ப்ரோ. பார்த்து போகிறோம். சரிங்களா? மார்க்கெட்டோட டைமிங் பாருங்க, ரீச் ஆகும்போது 9:45 நல்ல டைம் தான். ஏன் நல்ல டைம் சொல்றேன்னா, அந்த ஒரு 8 மணில இருந்து ஒரு 9:10 ரீச் ஆயிடுச்சுன்னா 12 மணிக்குள்ள என்ட்ரி முடிஞ்சிடும். நம்ம அந்த செஷன் கூட முடிச்சுட்டு வெளியே வந்து போயிடலாம். நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கிறதே வந்து ஒரு 11 மேல போகுது, 11:30 மேல போகுதுன்னா நீங்க உட்காரணும் 1 மணி 2 மணி வரைக்கும். நான் ஓகே. நியூயார்க் டைம்ல சொல்றேன். புரியுது புரியுது ப்ரோ. இது உங்க என்ட்ரி, இது உங்களோட எஸ்எல். ம். டிபி அதுதான் ப்ரோ, அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. நம்மளுக்கு தெரியாது செல் ஓகே. பீட்டரை தொட்டி இவ்வளவு தூரம் மேலாம் போகும்னு சொல்லிட்டு, தேவையில்லாம ரிஸ்க் ஓகே. எடுக்கக்கூடாது. தட்ஸ் இட் ப்ரோ. ரீச் ஆனது டைம் பாருங்க, 10:35. சரிங்களா? ம்.
உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா 9:45 தொடுதுன்னா அப்போ உங்களுக்கு அடுத்த 5 நிமிஷத்துல மேக்ரோஸ் தானே. ஆமா ப்ரோ. 9:50 இருந்து 10:10 மேக்ரோ தானே. இப்போ 10:10 ஆமா. வரைக்கும் பாருங்களேன், அதுலயே போயிட்டு இருப்போம் மேக்ஸிமம். ஒரு லீடு ம். கிடைக்குதுல்ல, நான் மேக்ரோன்றது அதானே. புரியுது புரியுது ப்ரோ. இவ்வளவுதான் ப்ரோ, இதே மாதிரி தான் ப்ரோ. இது எத்தனை ஆர்ஆர் ப்ரோ? 5.4. நீங்க எடுத்த ரிஸ்க் 7.3 பாயிண்ட் ப்ரோ. ஈவன் நீங்க ஒரு லாட் அங்க யூஸ் பண்றீங்கன்னா நீங்க வந்து $730 ரிஸ்க் எடுக்கிறதா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. இல்ல புரியுது இப்ப நம்ம புரியுது. கிட்ட நம்ம பொறுமையா பார்ப்போம் ட்ரேட் பிளான். இப்ப நம்ம கிட்ட 100K ஏதாவது இருக்குன்னா நம்ம என்ன லாட் சைஸ் யூஸ் பண்ணுவோம்? 100K இருக்கு ப்ரோ. இங்க நீங்க ஒரு லாட் யூஸ் பண்ணீங்கன்னா $730 கிட்ட ஆகும். கரெக்டுங்களா? ஆ. அப்போ $730 டிவைடட் பை 500 போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது வந்து $500 தானே ரிஸ்க் இருக்கு. 1/2% எடுக்க போறோம் 100K ஆமா. அக்கௌண்ட்ல. அப்போ உங்க கையில ரிஸ்க் எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்றது 500ன்றது ஃபிக்ஸ்டு. நீங்க எவ்வளவு ம். வந்து எஸ்எல் வைக்க போறீங்கன்றது மாறிட்டே இருக்கும்ல. அந்த எஸ்எல் ஆமா. உங்களோட ரிஸ்கால டிவைட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே. 7.3 பாயிண்ட் நான் உங்களுக்கு $730 எஸ்எல் ஒரு நாட்டுக்கு. நம்ம அப்படி வச்சுட்டு அதை ஓகே. ஈஸியா இருக்கும். டிவைடட் பை வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க வந்து 1.46 லாட் தான் போட முடியும். ஓகே. பாருங்க 1.46 மல்டிப்ளே 7.3 போடுறோம் பாருங்க. சாரி, தப்பு தப்பு தப்பு. 1.46 இன்டூ 70. இல்ல ப்ரோ, இது வராது ப்ரோ. ஒரே விஷயம் ப்ரோ, ஒன்றும் இல்லை ப்ரோ. ஒரு லாட் வந்து $730 ப்ரோ. ஓகேங்களா? ஓகே. நம்ம கிட்ட இருக்கிறதே 500 தான். 1.4 போட்டு தப்பு. நம்மளால ஓகே. மிஞ்சி போனா ஈஸியா எவ்வளவு போட முடியும்னு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரியாவது கனெக்ட் பண்ணலாம். டிவைடட் பை 10 போட்டுக்கோங்களேன். ஓகே. 73 வருதா? ஒரு ஸ்டாண்டர்ட் ம். லாட் உள்ள 10 மினி லாட் இருக்கும். 0.1, ஓகே. 0.2, 0.3 அந்த மாதிரி சொல்லிட்டு வரது எல்லாமே மினி லாட்ஸ் தான். ஸோ ஓகே. 10 மினி லாட்ஸ் தானே ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டு. ஆமா. உங்களுக்கு $730 எஸ்எல் வருது. அப்ப அதுல வந்து 10%ன்றது $73ங்களா? ஆமா ப்ரோ. $73 இன்டூ நீங்க மிஞ்சி போனா ஒரு 6 தான் போட முடியும். 438 வந்துட்டு பாருங்க. நீங்க எக்ஸாக்டா ம். கொஞ்சம் முட்டி போட்டீங்கன்னா 7 போடலாம். கொஞ்சம் முன்ன பின்ன வரும், லைட்டா முன்ன பின்ன ஓகே. வரும். அப்ப நீங்க வந்து 0.7 தான் போடவே முடியும் உங்களால. ஓகே. 0.7 லாட் தான் போட முடியும். கோல்டுல வந்து 0.1 லாட் போட்டு ஒரு பாயிண்ட் நவுந்ததுன்னா $10 கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப நீங்க ஓகே. 0.7 லாட் போடுறீங்கன்னா ஒரு பாயிண்ட் நகர்ந்தா $70 கிடைக்கும். கரெக்டுங்களா? ஆமா. ஸோ உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ் நகர்ந்துருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், 40 இன்டூ 17 போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கே உங்களுக்கு $70 வருது இல்ல கணக்கு. ஆமா. அதனால ப்ரோ இதுதான் உங்களுடைய ப்ராஃபிட். ஏன்னா நீங்க வந்து $500 தான் ரிஸ்க் எடுக்கிறீங்க. உங்களுக்கு புரியுது புரியுது. 5.4 கிடைக்குது. 5.4ன்றது 5 மடங்கு அதிகம் மினிமம். உங்களுக்கு $2,000 நல்ல ப்ராஃபிட் கிடைக்கணும். புரியுதுங்களா? இதுதான் நீங்க கால்குலேட் பண்ணணும். புரியுது. ஒரு வாரத்துக்கு வந்து 6 ஹவர்ன்றது என்ன ப்ரோ? இது வரைக்கும் கிளியரா ப்ரோ எப்படி நம்ம பாக்குறோம்ன்றது? ஓகே தான் ப்ரோ இது. அகைன் டே போனோம். இதான் உங்களுக்கு மண்டே. நம்ம ஆமா நினைச்சா ப்ரோ. மாதிரியா மேல போயிட்டான். இந்த மார்க் பண்ணி வச்சுக்கோ பாருங்க குட்டியா. ஆமா அந்த ப்ரோ. மண்டே வந்து அந்த மேல போறதுக்கே எடுத்துக்கிட்டான் டைம். புரியுதுங்களா? ஸோ அப்போ இனிமேல் தானே கீழே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஆமா ப்ரோ. அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம வியூ இருக்கணும். இந்த பாருங்க, அந்த எஃப்இஜி போறதுக்கே வந்து உங்களுக்கு மண்டே ஆயிடுச்சு. அங்க வந்து டியூஸ்டே டைம் மேல இறக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆமா. ஆகும்? 1 மணி ஸ்டார்ட் ஆகும். 1 மணின்றது எப்போ? லண்டன். ஏன்னா 1 மணில இருந்து 1 மணி நேரம் விட்டு 2 மணிக்கு தான் நம்ம உள்ள போவோமே. இந்த கேண்டில் முக்கியமான ஆமா. கேண்டில். 1ல இருந்து 5 வரைக்கும் இந்த கேண்டில் கவர் போட்டோம் 4 மணி நேரத்தை. நம்ம செஷன்ன்றது 2 to 5 தான். ஸோ இங்க ஒரு வாட்டி உள்ள ஆமா. போவோம். நம்மளோட எய்ம் என்னன்னு பாத்துக்கோங்க. இந்த லோஸ் ஃபர்ஸ்ட் சொல்றேன். குட்டி டார்கெட் இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி டார்கெட். ஓவராலா நம்மளுடைய மெயின் டார்கெட் இதுதான் ப்ரோ. சரிங்களா? ஓகே. நான் அப்படியே அகைன் உள்ள போறேன். எந்த மாற்றமும் கிடையாது. 4 ஹவர் எஃப்இஜி தான். அது 1 ஹவர் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால குட்டியா இருக்கு லைன். 1 ஹவர் புரியுது போலாம் ப்ரோ. பாருங்க. டியூஸ்டே. ஓகே, இங்கே ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ 2 o'clock. ஓகே. ஸ்டார்ட் ஆகிட்டு நீங்களே கொஞ்சம் அப்படியே பொறுமையாக யோசிங்க. நமக்கு மார்க்கெட்டு எதனா ஒன்று தரணும் என்ட்ரிக்காக. ஒன்று அவன் பிரீமியம் போகணும், இல்லை அகெயின் ஒரு லோவரில் ஸ்ட்ரக்சர் வச்சு எதனா ஒரு லோவரை ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டாவது வரணும்.
இதெல்லாம் ம். நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏசியன் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகக்கூடாது. இங்க ஏசியனே ஓவர் எக்ஸ்பான்ஷன் ஆயிருக்கு. 15 மீட்டர் தான் உங்களுக்கு கிளியரா தெரியும் பாருங்க. தெரியுதுங்களா? ஆமாம் ப்ரோ. நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா அது இன்னும் ஓவர் எக்ஸ்பான்ஷன் அது. ஃபுல்லாவே நோக்கிட்டாங்க ம். மார்க்கெட் திருப்பியும் 1.5%. அப்போ என்ன ம். பண்ண முடியும்? கம்மன் தான் இருக்கும் லண்டன் கன்சர்ன். லண்டன். அவ்வளவுதான், லண்டன் கம்மன் தான் இருக்கு. ஸோ நீங்க நியூயார்க் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நியூயார்க் எங்க 8:30 இங்க இருக்குங்க. 8 o'clock ஸ்டார்ட் ஆகும் ம். நியூயார்க். இன்னைக்கு வேற நியூஸ் இருக்கு. 10 மணி நியூஸ் இருக்கு. என்ன நியூஸ் இருக்கு? ம். ஜாப் ஓப்பனிங்ஸ். சரிங்களா? ம். அவன் வந்து ம். குட்டி டேட்டா தான். நம்ம அவன் வந்து விட்டுருவோம், 5 நிமிஷத்துக்கு விட்டுருவோம் 10 மணிக்கா. ஓகே. அவ்வளவுதான் ப்ரோ. அவன் ஏதோ பண்ணிட்டு போயிட்டான், அவ்வளவுதான். சும்மா ஒரு மேலே கீழே அடிச்சானா முடிஞ்சது. நம்மளோட எய்ம் என்னது? மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 0.5 போனா தான் நான் டிசைடே பண்ண முடியும். ஆமாம் இந்த ப்ரோ. ஐக்கும் இந்த லோக்கும் அவன் 0.5 போவே 12:30 ஆகிட்டான். நான் எங்க என்ட்ரி எடுக்குது? புரியுது. செஷனே முடிஞ்சு போச்சு ப்ரோ. நீ ட்ரேடே கிடையாது. டியூஸ்டே அவ்வளோதான், வேஸ்டா போச்சு. கிளியருங்களா? அவன் அதுக்கப்புறம் ம். தான் போறான். அங்க இருக்கிற எஃபிஜி அப்போ தான் டேப் ஆகுது. அதுதான் அப்படியே மறுநாள் கண்டினியூ ஆகுது. இப்போ நீங்க இங்க வந்து டே டைம் ஃப்ரேம் கூட போவானு வச்சுக்கோங்களேன், சார்ஜே போகணும். நான் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியா. பாருங்க, அந்த எஃபிஜில தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் மார்க்கெட், ரைட்டுங்களா? ஏன் ப்ரோ அந்த எஃபிஜி ஆமாம். மேல இன்னும் மார்க்கெட் போவாதான்னு கேட்டீங்கன்னா, மேல இருக்க எஃபிஜி ஆல்ரெடி ஃபில்டு. நம்ம பிரேக்கர்லயே ம். பார்த்துருப்போம். மார்க்கெட்டுக்கான வேலை வந்து மேல இருக்கு. அதை வந்து அது ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சிருச்சுன்னா அது திருப்பி போகணும். புரியுதுங்களா? அது அவசியமே கிடையாது புரியுது. திருப்பி போகணும்னு சொல்லிட்டு. அதனாலதான் நான் இங்க இருக்கிற எஃபிஜியை சூஸ் பண்ணேன். ஆனாலும் நான் வந்து மெயினா பார்த்தது பிரீமியம். பிரீமியம் இல்லாம போகவே கூடாது ப்ரோ எப்பவுமே. ஓகே, ஓகே. பிரீமியம் ரீச் ஆகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க திருப்பி ஒரு இன்வெஸ்டன் ஃபேர் அங்க கிரியேட் பண்ணிருக்காங்களா? ஆல்ரெடியா ஆமாம் ப்ரோ. கையெடு பொறுமையா இறங்கத்தெல்லாம் ஓகே தான் ப்ரோ. இந்த மறுநாள் ஏஷியன் ஸ்டார்ட் ஆயிட்டு பாருங்க. இதான் லண்டன். 3.25 அடிச்சு ம். இறக்குறானுங்க. இந்த ஃபெராரி கேப்ல மார்க் பண்ணவும் எடுப்பான் என்ட்ரி. ஆனா எனக்கு ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகல. இந்த லோ அடிச்சு ஸ்ட்ரக்சர் எதுவும் சேஞ்ச் ஆகல, அதனால நான் எடுக்கல. வேற ஒன்றும் இல்லை. ஓகே. சரிங்களா? ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் லோ ஆகல. அடிக்கல. ம். ஸ்டில் அது கன்சல்டேஷன் தான். நம்ம இப்போ இதை வந்து நம்ம எப்படி தெரியுமா பார்க்கலாம்? ஓகே. லண்டன்ல மிஸ் பண்றோம்னு பார்க்க கூடாது. ஓகே. இது புரியுதுங்களா? ஓவரால் மேனிபுலேஷன் இது. வெளியே வந்து உள்ள போறான். இப்ப நம்ம பாருங்க, இதை தான் நம்ம முடிக்க யோசிக்கணும். புரியுது. இதான் நம்ம டார்கெட். இப்போ இந்த பை அடிக்கலாமா யோசிப்பான் நிறைய பேர். அடிக்க முடியாது. ஏன் முடியாதுன்னு யோசிங்க. ம். ஈக்குவல் இருக்குது, நான் அப்படி நம்ம பை அடிப்பேன். இதான் பிரச்சனை. புரியுது. எஸ்எம்டி பார்க்கலாம், அங்க சில்வரோட எஸ்எம்டி கம்பேர் பண்ணலாம். அப்போட ரிஸ்கி தானே ப்ரோ. ம். ஸோ அது போற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் ப்ரோ. இது ஈக்குவலை நல்லா தூக்குறான், கரெக்டா தூக்குறான் பாருங்க. அங்க போய் ரீச் ஆகும்போது மணி புரியுது. 9:30, ரைட்டுங்களா? ஓகே. இப்போ வேணா நான் 1 ஹவர் போறேன். ஏன்னா மேபி ஆனால் ஒரு பீரியட் இருந்தாலும் மிஸ் பண்றோம்ல, அதுக்காக பாக்குறேன். ஓகே. இங்க பாருங்க, இது ஒரு ஹை ஆகும், ஆமாம் ப்ரோ. இது ஒரு லோவா ப்ரோ, ம். இது ஒரு லோவர் ரைன் ப்ரோ. ம். இதே நான் லோவர் ரைன் சொன்னா நான் ஃபிப் போடுறேன் பாருங்க. அவன் கரெக்டா ப்ரீமியம் போயிட்டான். தெரியுதுங்களா? புரியுது. புரியுது. அப்ப அந்த ஐக்கான லோ தானே. ஆமா. அப்ப அவனோட ஓபி தானே ப்ரோ. ம். புரியுதுங்களா? எஃபிஜி இல்ல, சரி ஓபி தான் சூஸ் பண்ணி ஆகணும். இல்ல ப்ரோ எனக்கு ஓகே. அதுவும் புரியலன்னா உங்களுக்கு பெரிய ஐஎஃபிஜி இருக்கு. ம். ம். அதனால மார்க்கெட் இப்ப நிக்குது. அவங்க மொத்தம் மார்க்கெட் நிக்கிறது ஒரு பீரியட். புரியுதுங்களா? இனிமேல் புரியுது. நீங்க போய் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். என்ன ஒண்ணு, 1 ஹவர் வந்து 5 மினிட் போனா கிளியரா தெரியும். 15 மினிட் எனக்கு தெரியாது. நம்ம சும்மா ஃபர்ஸ்ட் 15 மினிட் போவோம். ஓகே. ப்ரோ 5 மினிட் தான், ஒன்றும் இல்லைங்க. நிறைய பேர் இதெல்லாம் பிடிக்க சொல்லுவானுங்க. இதெல்லாம் போடலாம், எல்லாம் செட் ஆகாது ப்ரோ. எல்லா நேரத்தையும் கவுண்டர் ட்ரெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா? ஓகே. இது பாருங்க, அழகா போயிட்டு டபுள் டாப் எடுத்தான் ப்ரோ. ஈக்குவலா ஓகே. இருக்கு பாருங்க, டாப்ஸ் அதை எடுத்துட்டான். நான் இங்க மார்க் பண்ண கோடு 1 ஹவர் ஓபி. கிளியருங்களா? ம். ஃபிப் நான் ஆமா எடுத்துடுறேன், ப்ரோ. ஏன்னா அது ஆல்ரெடி ஃபிப் வந்து பர்ஃபெக்டா இருக்கு, உங்களுக்கு தெரியும். ம். இது பேர் தான் ப்ரோ எம்எஸ்எஸ். அப்படியே நிக்கிறான் bro. இதான் தலைவலி ப்ரோ. எம்எஸ்எஸ் மட்டும் கரெக்டா பண்ணான் ப்ரோ. இது நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த ஐ காலியா ப்ரோ. ஆமா ப்ரோ. இந்த லோ எடுத்தானுங்களா? ஒரு ஹையர் இந்த லோ வேர்ட். எடுத்து ஒரு லோவர்ல வந்தாச்சு. இதை கூட நீங்க ம். எடுத்துக்கலாம் லோவா. நான் டபுள் கன்ஃபர்மேஷன் பாத்துக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் பிக் பண்றேன் என்ட்ரி.
இந்த எஃபிஜி அந்த எஃபிஜின்னு எந்த பேச்சும் வேணாம். பிக் பண்றது இன்னோஷன் ஃபேரடி கேப், அவ்வளோதான். ஈஸியா இருக்கும். பவர்ஃபுல் என்ட்ரி மாடல் இன்னோஷன் ஃபேரடி கேப்ன்றது. உங்களுக்கு ரீச் ஆகுறது மணி 10:55 மேக்ரோ. ஓகே. புரியுதுங்களா? 10:50 வந்து 11:10ன்றது மேக்ரோ டைமிங்ஸ் நியூயார்க் டைமிங்ல. அது இம்பார்ட்டன்ட் தான். ஆனா ஹோல்டு பண்ற மாதிரி ஆயிடுது, அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? யாரும் கணிக்க முடியாது. இப்போ இன்னொரு நாள் வந்து மார்க்கெட் இப்போ 10:50க்கு ஆரம்பிக்குது ப்ரோ, சிம்பிளா சொல்றேன், டக்கு டக்கு டக்குன்னு நீங்க விழுந்துடுறாங்க, அப்போ மட்டும் நமக்கு எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? ஒரு 12 மணிக்குள்ள ஒரு மணி நேரத்துல மார்க்கெட் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கேண்டில் வந்து வச்சாலே போதும், ஒரு 15 மினிட் கேண்டில் வச்சாலே போதும், முடிச்சிருவோம். 4-5 கேண்டில் முடிச்சிருவோம் இந்த ரேஞ்சே. ஓகே. நம்ம அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா அது நடக்குமோ நடக்காதுன்றது நம்ம கையில கிடையாது. வச்சுட்டு உட்கார வேண்டியதான் நம்ம கடமை. இந்த வரையும் வைப்பீங்களா டிபி? அந்த மினிமம் டிபி ஒன்று சொன்னேன், மெயின் டிபி கிடையாது. மெயின் டிபின்னு கீழே இருக்கு, இந்த லைன் வரையும் இருக்கு மெயின் டிபி. புரியுதுங்களா? நான் சொல்றது இங்க இந்த ஈக்குவல் டோஸ், இதனால தான் நான் பை எடுக்க வேணாம்னு சொன்னேன் இங்க இருந்து, அதுக்கு சொல்றேன். ஸோ இங்க வந்து ஒரு 4 ஹவர் ஃபேரடே கேப், அங்க நான் 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுல ஒரு ஹைட் லோ போட்டு அதுல வந்து ஒரு 1 ஹவர் ஓபியை பார்த்து அங்க வந்து மேனிபுலேஷன்லாம் நடக்க விட்டேன். நடக்க விட்ட பிறகு 5 மினிட்ல எம்எஸ்எஸ் பார்த்து என்ட்ரி எடுக்கிறேன். அது என்ன ஹோல்டிங் பண்ற மாதிரி ஆக்கிடுது, அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. எஸ்எல் ஹிட் ஆகல. ஓகே. நிஜமாலே கஷ்டம் தான், நான் ஒத்துக்கிறேன். இந்த ஹோல்டிங்ஸ் வந்து ரொம்ப வெறுப்பாகும் தான். நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரஸ்ட் பண்றோம், அதனால கம்முன்னு தான் இருந்தாகணும். இது வரைக்கும் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.2 ஆர் ப்ரோ. இல்ல ஐ கேன் ஸ்டில் ஹோல்ட் மெயின் டிபி போவோம். இது பார்த்தா ஸ்விங் ட்ரேட். ஸ்விங் ட்ரேட்னா என்ன? ஹையர் டைம் 2 விதமா ஸ்விங் ட்ரேட் ப்ரோ, என்னை பொறுத்த வரைக்கும். அது சரிங்களா? நான் 1 டேல ஐஆர்எல் பார்த்துப்பேன். அதுல இருந்து 1 ஹவர்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை பார்த்து ட்ரேட் எடுத்துருவேன், அப்படியே 1 ஹவர்லயே. அது ஸ்விங் ட்ரேட் தான் இல்லையா? 1 ஹவர் 4 ஹவர்லயே வந்து பிடிஆர்எஸ் அதெல்லாம் மார்க் பண்ணி அந்த பிடிஆர்எஸ் வந்து மார்க்கெட் ரீச் பண்ணும்போது 50 ஆர் 5 மினிட்ல எம்எஸ்எஸ் கன்வெர்ட் பண்ணி என்ட்ரி எடுத்துப்பேன் எல்டிஎஃப். சரிங்களா? ஆனா ஹோல்டிங் டு ஹெச்டிஎஃப் டிபி அப்படி எல்டிஎஃப்ல என்ட்ரி எடுத்துப்பேன், ஆனா டிபி மட்டும் ஹோல்ட் பண்றது ஹெச்டிஎஃப் வரைக்கும். ஸோ அப்படி நீங்க ஹோல்ட் பண்றன்ற பட்சத்துல இதுதானே ப்ரோ மெயின் டிபி. முடிஞ்சதுங்களா வேலை? இது அப்படியே நீங்க அப்படியே 15 வைங்களா, உங்களுக்கு நல்லா தெரியும். சும்மா 5 வச்சு பார்த்தீங்கன்னா வெறுப்பாகும். கிளியரா இருக்குங்களா? அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், எம்எஸ்எஸ், டிஸ்ட்ரிபியூஷன். அப்கோர்ஸ் டைம் எடுத்துருக்கு, நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன், நல்லாவே டைம் எடுத்துருக்கு. 30ஆம் தேதி 11 மணில இருந்து 1ஆம் தேதி 7:45 முடிச்சிட்டான் ப்ரோ. 1 டேனா ஃபுல்லாலாம் எடுக்கல, மறுநாளே முடிச்சிட்டாங்க. காலையிலேயே அதான் நியூயார்க் அடுத்த செஷன் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடியே முடிச்சிட்டாங்க. கிளியருங்களா? இது ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 5.5 ஹவர் பாத்தீங்க, இங்க ஒரு 8.8 ஹவர் நீங்க பிடிக்கலாம் கூட. என்னை பொறுத்தவரை நீங்க இதையாவது பிடிச்சிருப்பீங்கல்ல, 4 ஹவராவது பிடிச்சிருப்பீங்க. அவ்வளவுதான். 4 ஹவரா இல்ல 9 ஹவர்ன்றது உங்க கையில தான் இருக்கு. நம்ம 4 ஹவர்லயே ஒரு பேச்சு வச்சுனா கூட ஆல்ரெடி நம்ம 5.5 ஹவர் ப்ராஃபிட் பண்ணிட்டோம். அப்போ இதோட சேர்த்தா 9.5 ஹவருங்க. கரெக்டுங்களா? சண்டே ஒரு என்ட்ரி, வெனஸ்டே ஒரு என்ட்ரி, அவ்வளவுதான். தேர்ஸ்டேஸ் வந்து நம்ம என்ட்ரி எடுத்து கொஞ்சம் உஷாரா இருக்கும். என்ன காரணம் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, என்எஃப்பி நியூஸுக்கு வரதுக்கு பிஃபோர் டேவும் சரி, பிஃபோர் செஷனும் சரி, கொஞ்சம் உஷாரா இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ நம்மளோட மெயின் என்ட்ரி ரீச் ஆயாச்சு, 0.5 வந்தாச்சு. இந்த மெயின் டிபி ரீச் ஆயாச்சு. அடுத்தது லோ எடுத்தா வீக்லியோட ஹையர் மார்க்கெட் உள்ள போகும். ஸோ அது மாதிரி நம்ம டெய்லி 4 ஹவர் 1 ஹவர் அனலைஸ் பண்ணிட்டு வருவோம். 3 நாள் நம்மளுக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 1 டே போங்க. ஓகே, இப்பதான் ப்ரோ வெனஸ்டே. தேர்ஸ்டே வந்து நம்ம காலைல வரும்போது ரீச் ஆகிட்டு இருப்போம். நம்ம எய்ம் ஸ்டில் இந்த ஐஆர்எல் வரணும்னு சொல்லிட்டு தான் அப்படியே 4 ஹவர் போங்க. இந்த எஃபிஜி கிரியேட் ஆனது வந்து வெனஸ்டே, இந்த கேன் முடிஞ்சது வெனஸ்டே. அப்போ எஃபிஜி கிரியேட் ஆயிடுச்சுங்கல்ல. நான் இங்க இருக்கிறத மட்டும் டெலிட் பண்ணிடுறேன், நான் கிளியரா சொல்றேன். ஒன்னும் இல்லை ப்ரோ, ஃபிப்பு போட போறேன் ப்ரோ. ஃபிப்பு போட்டா ப்ரீமியம் எஃபிஜி ப்ரோ, அங்க ரியாக்ட் ஆகிருக்காங்க ப்ரோ இவனுங்க, வேற ஒன்றும் இல்லை. இதை மார்க் பண்ணி வைப்பேன் நான்றேன். இது எனக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு வெனஸ்டே. நான் இப்போ தேர்ஸ்டே தானே ட்ரேட் பண்ண போறேன். நான் தேர்ஸ்டே வந்து ட்ரேட் பண்ணதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருங்க, இது வந்து கேண்டில்ஸ்லாம் லண்டனு நியூயார்க் எல்லாம் ஓகே தாங்க, எஃபிஜி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
அந்த எஃபிஜி போனா ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஓகே. புரியுதுங்களா? அவ்வளவுதான். வேற எதாவது நம்ம பெருசா பார்க்க போறது கிடையாது. ஃபிப் வேணா போட்டுக்கலாம். கரெக்டா இந்த ஐ2 ஃபிப் வேணா போட்டுக்கலாம் 0.5 போகணும்னு சொல்லிட்டு. அதே அந்த ஐ2 போட்டது உங்களுக்கு 1 ஹவர் இன்னும் கிளியரா காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதுங்களா? ம். ஒன்றும் இல்லை ப்ரோ. இந்த ஐ2 போயிட்டானா ப்ரோ? அதே மாதிரி இந்த ஐ2 ரீட்ரேஸ் ஒன்று வந்துச்சுங்களா? ஆமா ப்ரோ. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு வரும் ப்ரோ. இப்போ மக்கள் வந்து என்ன கேட்பாங்க, மொத்தமா ஐ2 எப்போ கலெக்ட் ஆகும், எல்லாத்தையும் சேர்த்தா மாதிரி கேட்பாங்க. உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டிபி ஓகே. ரீச் ஆகணும். நீங்க வச்சிருக்கிற டிபி அது ரீச் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். அப்போ வேணா நான் யோசிப்பேன், ஓவரால் ஐ2 வருவானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். வந்துடும் சொல்லணும் நான். புரியுதுங்களா? இப்படி வேணா யோசிப்பேன். இதெல்லாம் ஈக்குவலைஸ் தூக்கிட்டு கூட மார்க்கெட் திருப்பி இறங்கலாம். புரியுதுங்களா? ஆமா. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்ட்டா ப்ரீமியம் போயிட்டு தான் வரும். ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமலாம் வராது. புரியுது ப்ரோ. ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் போறது தான் என்னோட டிபியே சொல்றேன். இப்போ எப்படியும் மார்க்கெட் நின்றுட்டு இருக்குல்ல, அதனால சொல்றேன் 0.5 நம்ம எய்ம் ப்ரோ. கிளியருங்களா? ஆமா. அதுக்கும் மேல போறான்னா இங்க இருக்கு ப்ரோ ஐஎஃப்இஜி. 2 மினிட்ஸ் போங்க. இது அப்போ தேர்ஸ்டே நம்ம ஆல்ரெடி வந்து என்ட்ரி ஹோல்டிங்ல இருந்தோம். கரெக்டுங்களா? ஆமா. வெனஸ்டே என்ட்ரியே நமக்கு வந்து ரீச் ஆகிறது அப்போ 7:45 தான். அப்போ லண்டன்ல நீங்க கம்முன்னு தான் இருக்கணும். தேவையில்லாம போய் பார்த்துருக்க கூடாது. ஒரு சிம்பிள் லாஜிக். நம்ம அங்க என்ட்ரி எடுத்தோம் எடுக்கலன்றது ரெண்டாவது பட்சம். ஆனா என்ட்ரி ரன்னிங் ஆகிற டிபி வந்து ரீச் ஆகிறது இங்க வரையும் இருக்குன்னா நம்ம நடுவில் பை பார்த்தா அடி வாங்குவோன்றது நம்மளுக்கே தெரியும்ல. புரியுது ப்ரோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம பை பார்க்கணுன்றதுல நான் சொல்ல வரல. என்ன அந்த செல் கண்டினியூ ஆகணும்னா அகைன் ஒரு பீரியட் தேவை, அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தேவை. அதுக்கு மார்க்கெட் போனா பை ஆகி தான் போய் ஆகணும். போன ஒரு எஃபிஜி தானே போக போகுது. அதனால நான் இங்க பாக்குறேன். புரியுது. ஹையர் ஆயிட்டானுங்களா? அகைன் உள்ள வந்து உங்களுக்கு இந்த எஃபிஜி டேப் ஆயிட்டு பொறுமையா போலாம் ப்ரோ. எடுத்தால் நீங்க இந்த தான் எடுத்துருவோம். வேற எந்த என்ட்ரியும் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. நீங்க இந்த இன்னோசன் ஃபேர் அதுக்கு கூட செலக்ட் பண்ணிக்கலாம் உள்ள வரும்போது. ஓகே. ஓகேங்களா? நம்ம அப்போ பார்த்தாதான் தெரியும் கில் ஜோன். அவ்வளவுதான். இதுவும் கில் ஜோன் தான், நான் இல்லைன்னா சொன்னேன். நம்ம அந்த நேரத்தில் உட்காந்து பார்த்தா தான் தெரியும். மேபி 5 மினிட்ஸ்ல உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம டக்குன்னு மேலே என்ட்ரி போட்டுருவோம். நம்மளுக்கு ஆர்வத்தில் என்ட்ரி வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் உள்ள நல்லா வந்துடும் நம்ம போட்ட பிறகு. ஆனால் நம்ம சொல்ல முடியாது. இப்போ மேபி இங்கே வந்து ஒரு சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நான் இன்னும் கிளியராக சொல்லிடுறேன். இது எல்லா நேரத்திலும் நடக்காது. எல்லா நேரத்திலும் நடக்காது. மட்டும் நான் திருப்பியும் சொல்ல விரும்புகிறேன். இங்கே 15 மினிட்ல எம்எஸ்எஸ் பார்த்து டேரக்டா என்ட்ரி போடலாம். எனக்கு அதுலேயே டவுட்டா இருக்குன்னா நீங்க வெயிட் பண்ணி 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அது வரையும் வெயிட் பண்ணலாம். ஓகே. அந்த மாதிரியே பார்க்கலாம். 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது நீங்க வெயிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா அது ரேர். நிறைய இடத்துல வந்து கிடைக்காது, அப்படியே போயிடும். அப்போ எனக்கு என்னதான் ப்ரோ வழி தெளிவா சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா 15 மினிட்ல வந்து என்ட்ரி எடுத்துருங்க. எடுத்துட்டு அகைன் 5 மினிட் கடைசியா இன்னும் ரீபோஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா பொசிஷன் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன். இங்க பாருங்க. இப்போ நம்ம இங்க வரும்போது எடுக்கிறோம் 11:25 எடுக்கிறோம். 11:25ல எத்தனை நம்ம மனசுல வந்து நம்ம சொல்லிடணும் இது வேலைக்கு ஆகாது, இது வந்து ஹோல்டிங்னா இன்னைக்கு ரீச் ஆகாதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அங்கே ஒரு என்ட்ரி எடுத்துட்டா கூட பக்குன்னு இருக்கும். டக்கு டக்கு நீங்க வந்து எஸ்எல் கிட்ட நல்லா வரும்போது இங்க எனக்கு ரீஎன்ட்ரிக்கான எம்எஸ்எஸ் வேணும் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து இங்க நல்ல எல்லாரும் விழுந்திருக்கு. இப்படி விழுந்தான். அப்ப நான் வெயிட் பண்ணி தானே போய் ஆகணும். இப்படி தொட்டாலே எடுத்துப்பேன், இப்படி தொட்டா எடுத்துப்பேன். புரியுதுங்களா? எனக்கு என்ன கீழே வந்து இஆர்ல எடுத்துட்டான். அந்த மாடல் இஆர் டு ஐஆர்எல் மாடல் இது. கரெக்டுங்களா? ஒரு லோ எடுத்து ஒரு எஃப்இஜி போற மாடல் இது. ஸோ இங்க பாருங்க, இந்த எஃப்இஜி தான் நீங்க எடுத்தாங்க எடுத்து தான் கரெக்டா ஒன்று ரீச் ஆகுது 12 மணிக்கு. கில் ஜோன் முடியும் போது ரீச் ஆகுது. நீங்க ஹோல்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து ரியாலிஸ்டிக்கா இல்ல அன்ரியாலிஸ்டிக்கான்றது உங்களை பொறுத்தா இருக்கு. அதாவது நீங்க எடுத்தீங்கன்னா எடுக்க மாட்டீங்கன்றது உங்களை பொறுத்தா இருக்குன்னு சொல்றேன். நீங்க வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 0.5 இருந்தாலும் நம்ம டிபி இல்ல அந்த எஃப்இஜி இருந்தா நம்ம டிபி. சரிங்களா? ரீச் ஆக லேட் ஆகி தெரியுதுங்களா? என்ட்ரி போட்டது எப்பன்னு பாத்துக்கோங்க. 11:25 to 23:15. பயங்கரமா 12 ஹவர்ஸ் கிட்ட போயிருக்கு. ஏன்னா இது காலையில 11, இது நைட் 11, 12 ஹவர்ஸ்.
1 ஹவர்ஸ் கிட்ட போயிருக்கு 3 hour தான். நீங்க இந்த ஐடியே க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 2 hour வேணா கிடைச்சிருக்கும் இந்த இடத்துல. ஓ அங்கேயே 2 hour வரல ப்ரோ. 2 hourக்கே நீங்க வெயிட் பண்ணணும் ப்ரோ. 2 hourக்கே நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதான். இதுதான் நிலைமை. இது வந்து ஹோல்டிங் பண்ற மாதிரி தான். ஏன் ஏன் இந்த மாதிரி டைம் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ டவுட் வருதா? ரொம்ப நேரம் எடுக்குது. ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் டைம் ஆகிறதுக்கான காரணம் இது ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி. இது ஒன்றும் எக்ஸ்பான்ஷன் என்ட்ரி கிடையாது. புரியுதுங்களா? எக்ஸ்பான்ஷன் என்ட்ரியே டைம் ஆக்குறான். இது ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி கர்னல் தான். இப்போ இந்த என்ட்ரி வந்து நம்ம கணக்கில் எடுக்க வேணாம். அது உங்களோட விருப்பம் ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மண்டே என்ட்ரி 5.5 யாரும் வெனஸ்டே எடுத்தோம் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே டு டர்ஸ்டே என்ட்ரி. அதில் வெனஸ்டே டு டர்ஸ்டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 9 hour. நான் ஃபுல்லாக கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் டிபிஓ கூட நான் க்ளோஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 4 hour. ஆல்ரெடி 5.5 அது ஒரு 4 மொத்தம் 9.5 hour இருக்கு. அவ்வளோதான். இது வந்து நீங்க எடுக்கிறீங்க எடுக்கலன்றது நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ப்ராக்டிஸ் தான் அதெல்லாம். ஒரு சில பேர் எடுக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் எடுப்பாங்க. நானுமே வந்து சம்டைம் எடுப்பேன், சம்டைம் எடுக்க மாட்டேன். எனக்கே டவுட்டா தான் இருக்கும். டவுட்ன்றது எல்லாருக்கும் தான் ப்ரோ வரும். இன்னைக்குதான் மெயின் திங் என்எஃப்பி. அவன் என்ன போட்டிருந்தான் ப்ரோ? என்எஃப்பி பயங்கர வீக்கா போட்டிருந்தானா டாலருக்கு. ஆமாம் ப்ரோ. மைனஸ் 98 மைனஸ்ல இருக்கும். 220K 228 வந்து 133ன்றது நியர்லி உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ். ஸோ நம்ம அப்படியே பெரிய செல்லு பையில எதிர்பார்க்க முடியாது. அது பெரிய பையில எதிர்பார்க்க முடியாது கோல்டுல. ஜஸ்ட் என்எஃப்பி ஓகே பாத்துக்கலாம். ஏன்னா என்எஃப்பில ஒரு மொக்கையா இருந்து நான் பார்த்ததே இல்லை. எப்பவுமே இல்லை, பயங்கரமா அடிக்கும். போன மாசமும் ஒன்றும் இல்லை, இந்த மாசமும் ஒன்றும் இல்லை. ட்ரம்பால ரொம்ப ரொம்ப மொக்கையா இருக்கு. பாலிசி வந்து இன்னும் சர்டனிட்டி ஆகணும். இல்லை என்ன பண்ண போறாங்கன்றது கவர்மெண்ட் வந்து தெளிவா புரிய வைக்கவே இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோ வந்து சைலண்டா தான் இருக்கும். எந்த பக்கம் கேஷ் ஃப்ளோ மாற போறதுன்றது யாருக்குமே இன்னும் தெரியல. ஓகேங்களா? ஈக்விட்டியில வந்து நல்லா வரும்ன்றதுனால பாண்ட் மார்க்கெட் வந்து எடுத்தாரு. பாண்ட் மார்க்கெட் கிராஷ் ஆகுது. அதனால கரன்சியை வந்து காப்பாற்றணுன்றதுனாலதான் டேரிஃப் பாஸ் பண்ணாங்க. புரியுதுங்களா? டேரிஃப் பாஸ் பண்ணது காரணமே அதுதான். ஏன்னா டாலர் ரொம்ப விழுந்துருச்சு இல்ல ப்ரோ. எந்த பிரசிடென்டாவது வந்து அந்த அளவுக்கு விழ விடுவாங்களா? அதனால ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. வேற அவன் ரேலி தான் ப்ரோ நல்லா போச்சுங்க. இதான் சொல்லுவாங்க போல, பை அட் த ரூமர் செல் அட் த நியூஸ்னு. அவனால இது ஆனது 10%. கரெக்டா பதவி ஏத்தான் ப்ரோ. அந்த 20ஆம் தேதி எங்க இதுவா இதான் நினைக்கிறேன். அன்னைக்கே பெரிய செல்லு தான் 20ஆம் தேதி பதவி ஏற்கும் போதே டாலரு பதவி வந்து அன்னைக்கே இறக்கிட்டானுங்க 1.5% டாலரை. அப்படியே அந்த டாப்ல இருந்து பிடிச்சி வச்சுக்கோங்களேன். ஒரு 11.5% வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி போய் இறக்கலாமா? அப்படி யோசிக்கணும். இந்திய கரன்சி இறங்கத்தான் ஓகே தான். இப்ப இந்தியாலே வந்து நாங்களே இப்போ 85 வேலை இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருந்து டக்குன்னு இதுல ஒரு 10% ஆட் பண்ணிக்கப்பா, 11% ஆட் பண்ணிக்கப்பா 9 ரூபா வரும் எங்களுக்கு. 85 ரூபாயில டக்குன்னு 9 ரூபாய் ஏறினா எனக்கு எப்படி இருக்கும்? 85 ரூபாய் 94 ரூபாய் போயிடுச்சுன்னா பக்குன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்கும் இது ஒரு பிரச்சனையா இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா அவன் வந்து எக்ஸ்ட்ரா காசு தரணும்ல. இப்ப அந்த பொருளை வாங்க முன்னாடி வந்து நான் $1 கொடுத்தாலே நீங்க 1 கிலோ ஏதோ ஒரு பொருள் தரீங்க அப்படின்ற இடத்துல 1 கிலோ எறும்பு தரீங்க. நான் $1 கொடுத்தா இப்ப என் டாலர் வீக் ஆயிடுச்சு. என்கிட்ட நீங்க வந்து $1.5 கேட்பீங்க 1 கிலோ இரும்பு தரத்துக்கு. அவன் பிசினஸ் அடி வாங்குமா? ஏன்னா அவன் அந்த குட்டி மார்ஜின் வச்சு பண்றவங்க காலி அடிவான். காசு இருக்கிறோம் லாங் டர்ம்ல சர்வே ஆகும். மார்க்கெட் நல்லா ரெக்கவர் ஆகிற வரைக்கும் அவன் சர்வே ஆகிட்டே இருப்பான். அப்புறம் வந்து ப்ராஃபிட்டை சம்பாதிச்சுப்பான். இதெல்லாம் இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. இப்போதைக்கு எந்த நியூஸ்லயே பாசிட்டிவா இல்ல, சர்டனிட்டியா வந்து டெசிஷன் எடுக்க முடியலன்ற ஒரே ரீசன்னால டாலர் வந்து கன்சாலிடேஷன்ல இருக்கு. ஓகேங்களா? நார்மல் ரீட்ரேஸ் இதெல்லாம் வந்து டெக்னிக்கல்ல வந்து வரக்கூடிய பைக்கான ரீட்ரேஸ்மெண்ட். ஃபண்டமெண்டலா உங்களுக்கு எந்த ஃபேக்டரும் இன்னும் பெருசா டாலருக்கு வந்து பாசிட்டிவா வரல. பாசிட்டிவா எதனா வரணும்னா இந்த டேரிஃபோட அடுத்த கட்ட முடிவு ஆனா தெரியணும். தள்ளி போட்ட நீ 90 நாள் தள்ளி போட்ட. ஆனா நீ இன்னும் கிளியரா சொல்லல, பர்மனன்ட் சொல்யூஷன் சொல்லியே. அப்படியே இருக்கு. ரொம்ப வெறுப்பா இருக்கு அது பாக்கிறதுக்கு. ஓகே, நம்ம பார்த்துட்டு இருந்தோம். தேர்ஸ்டே நல்ல செல்லு ப்ரோ. நம்மளுடைய டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. கிளியருங்களா? ஓகே, ஃப்ரைடே பார்ப்போம். ஃப்ரைடே என்எஃப்பி நம்மளோட எய்ம் இதுதான். இந்த இடத்துக்கு போகணும். போய் ரீச் ஆயிட்டான் ப்ரோ. லண்டன் டைம் ரீச் ஆயிட்டான். யூஸ்வலி நம்ம லண்டன்ல ட்ரேட் பண்ண மாட்டோம். கிளியருங்களா? 1 hour எடுத்துக்கோங்க.
2ல இருந்து 5 வரையும் பாருங்க, ஒண்ணுமே இல்லை. இது 6, 7. இவன் என்ன பண்ணிருக்கான், லாஸ்டா மட்டும் ஸ்வீப் அடிச்சிருக்கான் எல்லாத்தையும். அதெல்லாம் சும்மா நோட் பண்ணணும் ப்ரோ, சும்மா நோட் பண்ணி வைக்கணும். அந்த ஐ வந்து ஸ்ட்ராங் ஐயா இருக்கும். அங்க நீங்க எஸ்எல் வச்சீங்கன்னா அது அந்த இந்த இடத்த வந்து எடுக்காது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சா நீ தாராளமா எடுக்கலான்ற இந்த மாதிரிலாம் இருந்தா. அப்படியே 15 போயிடலாம். அந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் முடிட்டோம். 8:30 மணிக்கு வரது. ஜான் 8:30 மணிக்கு என்எஃப்பி. இல்லை கண்ணில் கலங்குற மாதிரி இது என்எஃப்டிலாம் பார்க்கறதுக்கு இல்லை, என்எஃப்டி தெரியல, அப்படி இருக்குது. பெரிய கேண்டிடா இருக்கும் ப்ரோ, ரொம்ப பெருசா வரும் ப்ரோ. 30-40 பாயிண்ட் அடிப்பானுங்க. நான் சொல்றது கோல்டு ரேட் கம்மியா இருக்கும் போதே அந்த ஒரு 1800 இருந்து 2400 2200 ரேஞ்ச்லாம் இருக்கும்ல. இந்த ரேஞ்ச் சொல்றேன், ஏன்னா இங்க ரொம்ப நாள் இருந்து நானும் அதான் ரொம்ப நாளா ட்ரெட் பண்ணிருந்தேன். இந்த ரேஞ்ச் 2000 தான் அதிகமே. இதுல இருக்கும் போதே கோல்டு வந்து 30-40 பாயிண்ட் ஈஸியா அடிப்பானுங்க என்எஃப்டில. எங்கேயோ இருக்கிறான். ஆமா, எதுவுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. என்எஃப்பி கேண்டோட மொத்த கேண்ட்ல பெருசா இருக்கே. ப்ரூஃபுக்கு ஒன்னும் இல்லை, இதை பாருங்க. இதுதான் நியூஸ் சொன்ன மாதிரி இது பாக்குறதுக்கு. அதான் தெரியுது. 11 இருந்து இறக்கிறானுங்க. இவனே இறக்கி வச்சிருக்கான் 1%. என்எஃப்டிலாம் ஒண்ணுமே தான் முடிக்கிறானுங்க. சரி ப்ரோ, இங்க நம்ம என்ன பார்க்கலாம், ஏஷியன் எப்பவும் போல எக்ஸ்பென்ஷன் வச்சுட்டா ப்ரோ. ஏன் ஏஷியன் எக்ஸ்பென்ஷன் அடிக்கிறா சொல்லுங்க. இங்க டாலர் ஸ்ட்ரென்த் இல்லைல்ல, கேஷ் ஃப்ளோ எல்லாம் ஜப்பான் தான் போகும், அடுத்தது கோல்டுக்கு போகும். இந்த 2 இடத்துக்கு தான் போகும். ஜப்பான் வந்து ஏசியா தானே. அது இல்லாம இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல 1/3 ஆஃப் த டாலரோட ஹோல்டிங்ஸ் ரஷ்யா அதை வந்து முடக்கிட்டாங்க. அமெரிக்கா ஜோ பைடன் டேர்ம்ல இருக்கும்போது ரஷ்யாவோட டாலர் ஹோல்டிங்ஸ் இப்போ 100 கோடி இருக்குன்னா அதை ஒரு 35 கோடி முடக்கி வச்சிட்டாங்க, வேற யூஸ் ஆகாத மாதிரி. இப்போ இதே மாதிரி பிரச்சனை வருதுன்னா நம்மளுக்கு தான் ஆயிடுச்சுன்னு ஆயிடுமான்னு சொல்லிட்டு ஏசியன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுச்சு, டாலர் அதிகமாக அவங்க ஹோல்டிங்ஸ் வந்து எடுத்துட்டு, இது தெரியுமா ப்ரோ, எல்லா நாடோட சென்ட்ரல் பேங்க்ஸும் டாலர் வந்து ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும் ட்ரேட் பண்றதுக்காக, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்காக ஹோல்டிங் வச்சுன்னு தான் ஆகணும் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே. நீங்க சும்மாலாம் டாலர் வாங்கி வச்சுலாம் அதை இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வாங்கி வச்சு விற்கலாம் முடியாது. நீங்க ஒரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வச்சிருந்தீங்க, இந்தியாவில் வந்து ஃபாரின் ரிசர்வ் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணலாம். டாலர் வந்து எப்பவுமே ஹோல்ட் பண்றது ஆர்பிஐக்கு மட்டும் தான் ரைட்ஸ் உண்டு, பேங்க்ஸ் கூட ரைட்ஸ் கிடையாது. பேங்க்ஸ்க்கே வந்து வேணும்னா அவங்க கிட்ட தான் வாங்கிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் லிக்விடிட்டி வச்சிருக்கோம், அந்நேரத்துல வச்சிருக்கூடாது இஷ்டத்துக்கு. ஸோ அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னா, இவன் நாளைக்கு நம்ம கூட பிரச்சனை வரும்போது நம்மளே முறைக்கிட்டானா நம்ம எப்படி வியாபாரம் பண்றதுன்னு சொல்லிட்டு கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாலர் வித்துட்டு ஒரு குறிப்பிட்ட பார்ட் ஆஃப் டாலர் வித்துட்டு கோல்டு நிறைய வந்துருச்சு. அதுல கான்சன்ட்ரேஷன் பண்றது யாருன்னா ரஷ்யா, சைனா, இந்தியா வாங்குது, டர்க்கி, ஹங்கேரி, அப்புறம் இந்த ஏசியன் கண்ட்ரிஸ்ல வந்து ஜப்பான், ஆஸ்திரேலியா எல்லாம் வாங்குறாங்க ஏசியன்ஸ்ல வந்து. ஆமா, கோல்ட. அதான் இந்த எக்ஸ்பென்ஷன். எப்ப பார்த்தாலும் சும்மானா நியூயார்க் மாதிரி எப்ப பார்த்தாலும் 1% போயிடுது, தெரிஞ்சுங்களா? அசால்ட்டா 1% போயிடுறானுங்க. இங்க பாருங்க, பயங்கர கன்சல்டேட்ல இருக்கும் ப்ரோ. ஏசியன்லாம் ஒண்ணுமே இருக்காது ப்ரோ, அசால்ட்டா ட்ரேட் பண்ணலாம் ப்ரோ. இப்போ நியூயார்க் பண்றவங்க சந்தோஷம் தானே, ஏன்னா அவங்க லண்டன் கம்முன்னு ஆயிடுது இல்ல. நீங்க பாருங்க, எக்ஸ்ஏ எம்டி தான் இது, எக்ஸ் ஃபேக்டர் இது ஃபுல்லா ஏ, இது எம் தானே இது, கரெக்டா? உங்களுக்கு எம்எஸ்எஸ் கொடுத்துட்டானே எக்ஸாக்டா இந்த இடத்துல வரும்போது பாருங்க, இது எம்எஸ்எஸ்ஸா அந்த ஐ2ல போய் போடுங்க ப்ரோ. போட்டு நீங்க ஒண்ணு ஓபி எடுக்கணும், சரிங்களா? அப்படி இல்லைன்னா நான் வந்து கொஞ்சம் இன்னோசன்ட் ஃபேராடிகாப் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன், நல்லா இருக்கும். ஓட்டு வந்து நம்ம எய்ம் தான் பண்ணலாம், இது வரையும் வைக்கலாம், கரெக்டுங்களா? அப்புறம் இது வரையும் வைக்கலாம். செஷன் முடிஞ்சிடுது ஃப்ரைடே. வீக்கெண்ட் ஹோல்டிங்ஸ்லாம் என்னால் ஷோராக சொல்ல முடியாது, இவன் எடுக்கிறதுனால. வேற யாராக இருந்தால் கூட பரவாயில்ல. அழகாக இங்கே வந்துதான், இங்கே வரும்போது 1:2.5 நல்ல ஒரு ஃபோர்ஸ்ல வருது. வேற ரிஸ்க் எடுத்து வெளியே உட்காருவீங்க, அவ்வளவுதான். 1:4 வரும், சரிங்களா? அப்படி அங்க இருந்து லைட்டா திரும்புற மாதிரி இருந்தா டக்கு நீங்க வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகே, 2.5 அது போதும்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 3 ஆர்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி நீங்க வந்து 5.5 ஒன்னு, ஒரு 4.5 10 ஆர், இது ஒரு 3 ஆர் 13 ஆர் ப்ரோ, கிளியருங்களா? நான் என்னன்ட்டு கணக்குல எடுக்கல, இது எடுக்காம சொல்றேன். 3 ட்ரேட்ஸ் ஆஃப்டர் என்எஃப்பி தான் கிளியர் ட்ரேட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். எல்லாமே வந்து HDF தான் வந்துருக்கும், எதுவுமே HDF தான், 4 ஒரு எஃப்ஜி தான். HDF இல்லாம நம்ம எதுவும் பண்ணல, கிளியருங்களா? இப்படி ட்ரேட் எடுத்தா ட்ரேட் கிடைக்கும். இதான் வந்து நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும். இது போல எந்த சார்ட் வேணாலும் எடுங்க நீங்க, கோல்டு, யூரோ, ஜிபிபி, அது உங்க விருப்பம் தான். எந்த டைம் ஃப்ரேம், ஐ மீன் எந்த வீக் வேணாலும் கட் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார்ட் பொறுமையா. இல்ல கட் பண்றது மாதிரி இந்த மாதிரி பேக் டெஸ்ட் வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து உங்களோட அனுபவத்துக்காக. அதுக்கப்புறம் தான் லைவ் சார்ட்ஸ் வர முடியும்.
கிளியருங்களா? ஓகே ப்ரோ. நான் இந்த ரெக்கார்டிங் பத்தி ஸ்டாப் பண்றேன் ப்ரோ.